ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நிஃப்டி 50 எல்லாம் 200 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. 25,156 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. சென்செக்ஸ் 82,522 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 667 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 56,716 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 239 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி நெகட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டியில் ஆக்சிஸ் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் இதெல்லாம் ஃப்ளாட் பாசிட்டிவாக இருக்குது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசிஐ பேங்க், கனரா பேங்க், ஏவு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா இதெல்லாம் ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஃபெடரல் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1% நெகட்டிவில் இருக்குது. ஃபெடரல் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கும் 1.5% நெகட்டிவில் இருக்குது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு 75 ரூபா மேலே ட்ரேட் ஆகுது. பட் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது 1.5%. ஆக்சுவலி இவங்க யூபிஎஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் நியூட்ரல் ரேட்டிங் கொடுக்குறாங்க. 85 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. கரண்ட் லெவல்ஸ்லேருந்து 12% மேலே போகும்னு சொல்கிறாங்க. எப்படின்னு தெரியாது. பட் ஆக்சுவலி இன்னைக்கு அந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் இன்னைக்கு 25 காசு டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் இன்னைக்கு வருது. ஸோ அந்த பேசிஸில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகுது. 75 ரூபா 43 காசில் ட்ரேட் ஆகுது. 1.5% நெகட்டிவில் இருக்குது. இது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இப்போதே வெயிட் பண்ணுங்கள். எகெயின் வந்து ஒரு 60 ருபீஸ் 62 ருபீஸ் அந்த ரேஞ்ச் வரும்போது பார்த்துக்கலாம். இது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. மேபி ரிசல்ட்ஸ் எப்படி வருதுன்னு தெரில. ரிசல்ட்ஸ் நல்லா வந்துச்சுன்னா எகெயின் இந்த ஸ்டாக் வந்து மேலே போக சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா எலிக்ஸி. இதுவும் இன்னைக்கு மார்க்கெட்டில் தர்மாட்டி விழுந்துச்சு. 7% கிட்ட நெகட்டிவ் போச்சு. 5,660 வரைக்கும் போனாங்க. ரெண்டாவது இப்போ 6,000 ரூபா மேலே ட்ரேட் ஆகுது. 6,036 ட்ரேட் ஆகுது. ஐ திங்க் மேபி பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் விழுந்தோன்னா நிறைய பேர் பை பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த ட்ரெண்டில் எகைன் எழும்பி இப்போ 1.5% தான் நெகட்டிவில் இருக்குது. ஸ்டில் இது எக்ஸ்பென்சிவ். 47 டைம்ஸ் மேலே ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. ஏன் இன்னைக்கு விழுந்திருக்காங்களோட ரிசல்ட்ஸ் ரொம்பவே வீக்காக இருந்துச்சு. டாடா எலிக்ஸியோட ரிசல்ட்ஸ் வந்து ரொம்பவே வீக்காக இருந்துச்சு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 2.5% விழுந்திருந்துச்சு. ரெவன்யூ 3.5% விழுந்திருந்துச்சு. அது இல்லாமல் ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. சினாப்சிஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. ஆட்டோமோட்டிவ் விர்ச்சுவலைசேஷன் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இந்த மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். சிஸ்டம் டிசைன் சொல்யூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க லீடர்ஷிப்பில் இருக்கிறாங்க இந்த சினாப்சிஸ். ஸோ இது மூலமாட்டு இவங்க கொலாபரேஷன் மூலமாட்டு ஆட்டோமோட்டிவ் விசுவலேஷன் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இந்த மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லியிருக்காங்க. இது டாடா எலிக்ஸியை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட்ஸ். இன்றைக்கி ஒரு 9 வீக் லோ போயிட்டு எகெயின் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டாக் வந்து ஓரளவு மேலே வந்து நிற்குது. 1.5% தான் நெகட்டிவில் இருக்குது. காலத்தில் ஓப்பனிங் 7% வரைக்கும் விழுந்துச்சு. இப்போ 1.5% தான் நெகட்டிவ் இருக்குது. டாடா எலிக்ஸியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. டிசிஎஸோட ரிசல்ட்ஸ் நேற்று வந்துருந்துச்சு. ஆக்சுவலி டிசிஎஸோட ரிசல்ட்ஸ் வந்து விப்ரோ, இன்ஃபோசிஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ் இந்த பங்குகள் எல்லாமே அமெரிக்கன் மார்க்கெட் ஏடிஆரில் விழுந்துருந்துச்சு. அது ஒன்று. நெக்ஸ்ட் டிசிஎஸோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு 3% மேலே ஸ்டில் நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. 3,269 ரூபா ட்ரேட் ஆகுறாங்க. இன்னைக்கு அதோட டவுன் ட்ரெண்ட் 3,265 ரூபா வரைக்கும் போச்சு. இப்போ 3,269 ரூபா ட்ரேட் ஆகுது. 3.5% நெகட்டிவில் இருக்குது. ரிசல்ட்ஸ் வந்து ஓரளவு நார்மலாக இருந்துச்சு. பெருசாட்ட அடியும் இல்லை, பெருசாக ஏட்டம் இல்லை. அது மாதிரி தான் ரிசல்ட்ஸ் இருந்துச்சு. அது இல்லாமல் இவங்க ஒரு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால நாங்கள் எம்ப்ளாயீஸோட கவுண்ட்டை வந்து ரிடக்ஷன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சேலரி ஹைக்கு, எம்ப்ளாயீஸுக்கு சேலரி ஹைக்கு இருக்குமான்னு கேட்டால் ஒரு சீனியர் ஹெச்ஆர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போதே நாங்கள் அதை பற்றி டிசிஷனே எடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதான் ஓவரால் அப்டேட்ஸு. ரிசல்ட்ஸ் நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். வீக்காட்டும் இல்லை, பெருசாக அடியும் இல்லை, பெருசாக ஏட்டம் இல்லை. அது மாதிரி தான் ரிசல்ட்ஸ் இருந்துச்சு. பட் ரிசல்ட்ஸ் வந்து மார்க்கெட் அக்செப்ட் பண்ணல. அதனால இன்றைக்கி நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டான்னு கேட்குறீங்க. என்ன கேட்டால் இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி வரல. ஸ்டில் அது ஒரு பி ரேஷியோ அட்லீஸ்ட் ஒரு 20 வரும் பட்சத்தில் பார்த்துக்கலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் கிளன்மார்க் ஃபார்மா. இதை நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி கிளன்மார்க் ஃபார்மா வந்து அவங்களோட சப்சிடரி மூலமாட்டு, அதாவது அவங்களோட யுஎஸ் சப்சிடரி மூலமாட்டு ஒரு பார்ட்னர்ஷிப் அபிவியூ அவங்களோட போட்டிருந்தாங்க. ஒரு கேன்சர் ட்ரக்கு ISB 2001 அந்த ட்ரக்கை வந்து கமர்ஷியலைஸ் பண்ணுறதுக்கு லைசன்சிங் அக்ரிமெண்ட் போட்டு கமர்ஷியலைஸ் பண்ணுறதுக்கு இது மூலமாட்டம் அவங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குது. ஸோ அந்த பேஸில் அன்றைக்கி கிளன்மார்க் ஃபார்மா 20% அப்பர் சர்க்யூட்டு 2,284 ரூபா வரைக்கும் போச்சு. இப்போ 2,181 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது கிளன்மார்க் ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல். ஆக்சுவலி இன்னைக்கு 161 வந்துச்சு. இப்போ 159 ட்ரேட் ஆகுது. ஃப்ளாட் நெகட்டிவில். ஒரு மார்ஜினலி ஷேர் ப்ரைஸ் பாசிட்டிவில் தான் இருந்துச்சு. இது போக TCL ஹோல்டிங்ஸில் ஒரு $125.25 மில்லியன் வந்து ஈக்விட்டி இன்ஃபியூஷன் பண்ணுறாங்க டாடா ஸ்டீல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒன் ஆஃப் த ஃபாரின் சப்சிடரி. அந்த கம்பெனியில் தான் இன்ஃபியூஷன் நடக்குது. இது கண்டினியூஸாக பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ மறுபடியும் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து டாடா ஸ்டீலில் வந்து அப்டேட். இந்த அப்டேட்னால கிட்டத்தட்ட 1,073 கோடி பார்த்தீங்கன்னா இன்ஃபியூஷன் நடக்குது. இந்த அப்டேட்னால அன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் ஃப்ளாட் பாசிட்டிவில் இருந்துச்சு. இப்போ நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில். கௌதம் அதானி கொடுத்த அப்டேட்டு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 60,000 கோடி மட்டும் ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம்.
யூஎஸ் பேஸ் மேயோ கிளினிக் மூலமாட்டு பார்ட்னர்ஷிப் வச்சு மும்பை அகமதாபாத் அங்கே வந்து 1000 பெட் கொண்ட ஹாஸ்பிட்டல் வந்து பில்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து கௌதம் அதானி கொடுத்த அப்டேட்டு. ஆப்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் வந்து ஆக்சுவலி ஃபாக்ஸ்கான் மூலமாட்டு தான் ஆப்பிள் வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அசம்பிளிங் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவில். இப்போ என்ன இஷ்யூனா சைனா வந்து நீ என் கண்ட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைச்சிட்டு மற்ற கண்ட்ரீஸில் போய் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட இன்ஜினியர்ஸ் எல்லாமே ரீகால் பண்ணிட்டாங்க சைனாக்கு. இதனால ஃபாக்ஸ்கானுக்கு இப்போ லேபர் இஷ்யூ இருக்குது இந்தியாவில். ஸோ அதை டேக்கிள் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் கூட அதை கொண்டு போகிறாங்க. கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்கிறது நாங்கள் ஸ்ட்ரிக்டர் அட்டி இதை வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ டெஃபினட்டாக அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஃபாக்ஸ்கான் ஆப்பிள் சம்மந்தமான அப்டேட்டு. அது இல்லாமல் இன்றைக்கி டெரிவேட்டிவ் மார்க்கெட் எடுத்து பார்த்தேன். ஃபார்மா ஸ்டாக்ஸ் தான் இன்றைக்கி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு மார்க்கெட்டில். ஃபஸ்ட்டு கிளன்மார் ஃபார்மா சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸு 20% போனது. இப்போ நான் 14% மேலே பாசிட்டிவில் இருக்குது. சன்ஃபார்மா, பயோகான், சிப்லா, லூபின், டிவிஸ் லேபரட்டரிஸ், ஆரோபிண்டோ ஃபார்மா இதெல்லாமே ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. ரெட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது ஃபார்மா ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இது போக டெக்னாலஜி செக்டர் தான் பயங்கரமாக அடி வாங்கி இருந்துச்சு. டெக்னாலஜியும் ஆட்டோவும். டிசிஎஸ் 3.5% காலி, இன்ஃபோசிஸ் 2.5% காலி. அது போக இன்ஃபோசிஸ் 1.5%, ஹெச்எல் டெக்னாலஜிஸ் 1.5%, எம்ஃபோசிஸ் டெக் மஹிந்திரால ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ ஐடி ஸ்டாக்ஸ் அன்றைக்கி மார்க்கெட்டில் நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் மூவ் ஆகுது. ஆட்டோ செக்டார் எடுத்து பார்க்கும்போது ஆட்டோ செக்டாரும் நெகட்டிவில் தான் இருந்துச்சு மோஸ்ட்லி. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ 2.5% நெகட்டிவில் இருக்குது. டிவிஎஸ் மோட்டார் 2% மேலே நெகட்டிவில் இருக்குது. ஹீரோ மோட்டார் காப், மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, டாடா மோட்டார்ஸ், அசோக் லைலாண்ட் இதெல்லாமே 1% மேலே நெகட்டிவில் இருக்குது. ஸோ ஆட்டோ ஸ்டாக்ஸ், டெக்னாலஜி ஸ்டாக்ஸ், எனர்ஜி ஸ்டாக்ஸ், சர்வீஸ் ஸ்டாக்ஸ், இன்ஃப்ரா, ரியாலிட்டி, ஃபினான்ஸ், பிஎஸ்சி, பேங்கிங், சிமெண்ட், மெட்டல் இந்த இண்டெக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருக்குது. கன்சியூமர், பிஎஸ்சி பேங்க், ஃபார்மா இதெல்லாமே பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. குறிப்பாக ஃபார்மா செக்டர் இன்றைக்கி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டில் கொடுத்துட்ருக்காங்க. எனர்ஜி செக்டரில் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் பங்குகள், கேஸ் பங்கு இதெல்லாமே நெகட்டிவில் இருந்துச்சு. இப்போ கவர்மெண்ட் வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா இப்போ அந்த எல்பிஜி கேஸஸ் எல்லாமே ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி சப்ளை பண்ணுறாங்க. ஸோ அது இல்லாமல் அந்த எல்பிஜியில் வந்து சப்சிடி கொடுக்குற மூலமாட்டு இந்த மாதிரி கம்பெனிஸுக்கு ஐஓசிஎல், பிபிசிஎல், ஹெச்பிசிஎல் எல்லாமே சில நஷ்டங்கள் ஏற்படும். ஸோ அதுக்கு வேண்டி கவர்மெண்டோட கேபினட் கமிட்டி என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா 32,000 கோடியிலேருந்து 30,000 கோடி வரைக்கும் ஃபண்டு வந்து அதுக்கு அலாட்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த லாஸஸ் வந்து பூர்த்தி பண்ணுறதுக்கு ஃபண்ட் அலாட் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது லாஸ்ட் 15 மந்த்ஸில் உள்ள லாஸஸை ரீகவர் பண்ணுறதுக்கு. ஸோ இது மூலமாட்டு இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பிபிசிஎல், ஹெச்பிசிஎலுக்கெல்லாம் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக பார்க்கப்படுது. ஈச்சர் மோட்டர்ஸில் வந்து அப்டேட் இவங்களோட சப்சிடரி தான் விஇ கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸு. இவங்களுக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. சிஜிஎஸ்டி ஆஃபீஸ்லேருந்து உஜைன் அந்த ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் ஜிஎஸ்டி நோட்டீஸ் தான் இது. ஸோ ஃபினான்ஷியல் 17-18 உள்ள நோட்டீஸு. ஆக்சுவலி 168.19 crores டேக்ஸ் பெனால்ட்டி இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்த்து வந்திருக்குது. இது ஈச்சர் மோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஐஆர்டி. ஆக்சுவலி இன்னைக்கு இதுவும் பொத்துன்னு விழுந்திருக்கு. 160 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. 5% மேலே ஐஆர்டியும் நெகட்டிவ்ல தான் இருக்குது. ஏன்னா இவங்களோட ரிசல்ட்ஸும் நல்லா இல்லை. ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆக்சுவலி ஜென்சால் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா சில ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்ததுனால இவங்க வந்து அவங்களுக்கு நிறைய லோன் கொடுத்துருந்தாங்க. அதனால இவங்களுக்கு இது இம்பாக்ட் ஆயிருக்கு. ஐ திங்க் சேம் இம்பாக்ட் வந்து பிஎஃப்சிலையும் பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பொறுத்துன்னு தான் பார்க்கணும் எந்த மாதிரி. ஏன்னா இவங்க தான் அதிக அளவில் வந்து லோன் எக்ஸ்போஷர் இருந்துச்சு. பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் கம்மியாக தான் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அது ரிசல்ட்ஸ் வரும்போது தான் நமக்கு கிளியராக தெரிய வரும். வேதாந்தா தரப்புல வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஆக்சுவலி அவங்களோட வைஸ்ராய் ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு அவங்க சொன்னது இது ஒரு மேல்ஷியஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ சேர்மன் சொல்லியிருக்க சில அப்டேட்ஸ் டிமர்ஜர் வந்து செப்டம்பரில் கம்ப்ளீட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆயில் அண்ட் கேஸ், பவர், மெட்டலு, அலுமினியம் இப்படி தனி செக்மெண்ட் லிஸ்ட் பண்ண இருக்கிறாங்க. இது போக இவங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா அப்ரூவல்ஸுமே கிடச்சிடுச்சு. ஆனால் இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் மட்டும் சில எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க என்சிஎல்டி கிட்ட. ஆக்சுவலி செபியும் பார்த்தீங்கன்னா சில காம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரிவைவ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. செபி வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு. என்எஸ்சி மூலம் மட்டும் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. இப்போ ட்ரிபியூனல் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 20 சில ப்ரொசீஜிங்ஸை வந்து கண்டினியூ பண்ண இருக்கிறாங்க. இப்போதைக்கு அவங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் வந்து சில அப்ஜெக்ஷன் வந்து ரைஸ் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து வேதாந்தா குழுமத்தை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் போர்ட் ஆஃப் டோட்லா டைரி வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் ஃபுட் ப்ராசஸிங் வந்து அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது டோட்லா டைரியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. 100% அக்யூசிஷன், 271 கோடிக்கு இது அக்யூசிஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பிஎன் கேட்ஜெட் ஜுவல்லர்ஸ் கொடுத்த அப்டேட்டு. இவங்களோட பிராண்ட் லெகசி இன்னும் பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணுறாங்க. ஸோ சில அவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோலாம் புதுசாட்டு கொண்டு வராங்க. ஆக்சுவலி சைனிங் கோல்டு மாதிரி, அதாவது அந்த கோல்டில் வந்து டைமண்ட் எல்லாமே வச்சு கொஞ்சம் லக்ஸரியாட்டு கொண்டு வரதா சொல்லியிருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் மூலமாட்டு கன்சியூமரோட ப்ரெஃபரன்ஸுக்கு பேசிஸ் ஏற்ற மாதிரி. இது வந்து பிஎன் கேட்ஜெட் ஜுவல்லர்ஸ் கொடுத்த அப்டேட்டு.
கர்நாடகா பேங்க் வந்து அதில் சிஓ ரிசைன் பண்ணிட்டு போயிருந்தாங்க அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸராக இருக்கிற ராகவேந்திரா ஸ்ரீனிவாஸ் பாட்டை வந்து ஒரு இன்ட்ரீம் சிஓட்ட அப்பாயின்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க நெக்ஸ்ட் 6 மந்த்துக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் டாடா குழுமத்தை சேர்ந்த ட்ரெண்ட், ஆக்சுவலி இது ஒரு ஃபேஷன் அப்பரல் பேஸ் கம்பெனி. 5376 ரூபாவில் இருக்குது. 1.5% நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. 5419 ரூபா வரைக்கும் போனது. 5347 ரூபா லோ போச்சு. இப்போ 5378 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. ஆக்சுவலி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷன் செக்மெண்ட் பிஸ்னஸில் இருந்தாலும் இது போக அவங்க வந்து கிராசரி செக்மெண்ட்லேயே நாங்கள் வருவோம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை கொடுத்துருந்தாரு நோயல் டாட்டா. இப்போ ட்ரெண்டோட ஷேர் வந்து பீக்கில் வந்து 36% மேலே விழுந்திருக்கு. இப்போ பைக்கால் கொடுக்குறாங்க மேக்யூரி. இவங்க சொல்கிற அப்டேட், இந்த ஸ்டாக் வந்து 7200 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 32.6% அப்சைட் போக சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் எஸ்பிஐ கொடுத்த அப்டேட்டு, ஃபண்ட் ரைசிங் பிளானில் இருக்கிறாங்க. ஜூலை 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா போர்ட் மீட்டிங் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20000 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ண ஐடியாவில் இருக்கிறாங்க. இது வந்து எஸ்பிஐ கொடுத்த அப்டேட்டு. டெஸ்லா கொடுத்த அப்டேட்டு, ஆக்சுவலி எலன் மஸ்கோட டெஸ்லா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டோரை வந்து இந்தியாவில் மும்பையில் ஜூலை 15ஆம் தேதி ஓப்பன் பண்ண இருக்கிறாங்க. ஸோ டெஸ்லாவோட கார் வாங்கணும்னா நீங்கள் நீ மும்பை ஷோரூமில் போய் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஸோ இப்போ அவங்க மும்பையில் ஓப்பன் பண்ண அடுத்த உடனே வந்து நியூ டெல்லியும் பண்ணுவாங்க. அதுக்கான ஆட்களும் ஹையர் பண்ணியிருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து எலன் மஸ்கோட டெஸ்லா கொடுத்த அப்டேட்டு. இந்தியாவோட ஹிந்துஸ்தான் யூனிலிவர், ஆக்சுவலி ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இந்த ஷேர் இன்னைக்கு சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். நேற்றே நான் அப்டேட் பண்ணியிருந்தேன், காலத்தால் வீடியோவில் பார்த்துருந்தா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கிறோம். ஆக்சுவலி 2525 ரூபா 4.5% மேலே பாசிட்டிவில் இருக்குது. இதில் புதுசாட்டு ஒரு சிஓ அப்பாயின்ட் பண்ணுறாங்க, பிரியா நாயர்னு சொல்லி. ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி அண்ட் சிஓட்டு பிரியா நாயரை வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அந்த பேசிஸில் அந்த பங்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட். அதானி குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸை விரைவில் அக்விசிஷன் பண்ணுவாங்க போல். ஸோ 12000 கோடிக்கு அந்த பிட் வந்து க்ளோஸாக தான் இருக்குது அதானி குழுமத்துக்கு. ஃபஸ்ட்டு கேஷ் பே அவுட் ஒரு 3500 கோடி, இது போக ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸை வந்து அதானி குழுமம் அக்விசிஷன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க கிட்டத்தட்ட அப்படின்னு தான் சொல்கிறாங்க. உஜ்வன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து உமேஷ் அரோரா வந்து ஹெட் ஆஃப் எமர்ஜிங் பிஸ்னஸுக்கு அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உஜ்வன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் ட்ரம்ப் சொன்ன அப்டேட்டு, ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா கனடா டெஸ்ட்டில் கோரிக்கைகளை வச்சாங்க. ஸோ கனடா வந்து இவர் பேச கேட்கல, அதனால் இப்போ வந்து 35% டேரிஃப் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ட்ரம்ப்பு. ஸோ இது வந்து அவர் வந்து எந்த நாடுகள்லாம் அவர் சொல்றது கேட்கலையோ அந்த நாட்டுக்கு மேலெலாம் டேரிஃப் போட்டு விளையாடிட்டு இருக்காரு. பட் அதை கண்டினியூ பண்ணுவார்னா அதுவும் $1 மில்லியன் கொஸ்டினாக தான் இருக்குது. இப்போ இந்தியா மாதிரி கண்ட்ரிஸ் மேலே ஸ்டீல் அண்ட் அலுமினியம் இம்போர்ட்டுக்கும் டேரிஃப் போடுவதாட்டு சொல்லியிருக்காரு. ஃபார்மாக்கு டேரிஃப் போடுன்னு சொல்லியிருக்கிறாரு. என்னென்னலாமோ சொல்கிறாரு. பட் அது நடைமுறையில் சாத்தியமாங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்க முடியும். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் சில அப்டேட்ஸை சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இப்போ பெட்ரோகெமிக்கல்ஸோட அவுட்புட், அதாவது பெட்ரோகெமிக்கல் அவுட்புட் பார்த்தீங்கன்னா நம்ம சைனாவை தான் நிறைய சைனாவை நாடி இருக்க வேண்டியிருக்குது. ஸோ அந்த சைனாவோட டிபெண்டன்ஸை குறைக்கிறதுக்கு வேண்டி, சைனாவோட டாமினன்ஸை குறைக்கணும்னா நம்மளும் பெட்ரோகெமிக்கலோட அவுட்புட்டை வந்து பூஸ்ட் பண்ணணும் இந்தியாவில் அப்படின்னு சொல்லி அவங்க அப்டேட்டை சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அந்த செக்மெண்ட்டில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஓவரால் ரிஃபைனிங் செக்மெண்ட்டே அவங்கள்ட்ட 20% இருக்குது பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரியில். ஸோ இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம இந்தியாவில் இதை அதிகப்படுத்தினா தான் நம்ம வந்து சைனாவோட டாமினன்ஸை வந்து குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்டேட் சொல்லியிருக்காங்க. பெயின் கேபிட்டல் வந்து 1.9% ஸ்டேக்கை எம்பசி ஆஃபீஸ் பார்க் ரிட்டு அங்கே வந்து 691 கோடிக்கு டைவர்ஸ் பண்ணியிருக்காங்க பெயின் கேபிட்டல். இது பெயின் கேபிட்டல் கொடுத்த அப்டேட்டு. லூப்பின் வந்து $50 மில்லியன் லைசன்சிங் டீல் ஜென்டிவா கூட போட்டிருக்காங்க. இந்த சென்ட்ரோலிசம் மேப் பிஹோல் அதை வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட் அக்ராஸ் வந்து கமர்ஷியலைஸ் பண்ணுறதுக்கு வேண்டி கிட்டத்தட்ட $50 மில்லியன் வந்து இது மூலமாட்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது லூப்பின் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.